அப்ப நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன இந்த கூண்டுக்குள்ள இருந்து நீங்க இந்த நிமிஷமே வெளியே விடணும். விடலனா என்னோட சித்தார்த்த காப்பாத்துங்க. அவருக்கு ஒண்ணும் ஆக கூடாது. என் கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருச்சு. இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. சித்தார்த் நினைவு திரும்பி என்ன மனைவியா ஏத்துப்பாரு. நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க மறந்துட்டீங்களா? அக்காவும் நானும் அடுத்த 15 நாள் வரைக்கும் நேர்மையா இருப்போம்னு சத்தியம் பண்ணிக்கிட்டோம். எந்த விதமான சூழ்ச்சியும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனா என்ன இதெல்லாம்? ப்ளீஸ் என்ன இதுல இருந்து வெளியே விட்டுருங்க. எந்த நேர்மையை பத்தி பேசுற சொல்லு. நீ எங்க கிட்ட மாட்டிக்கிட்டதால சீமாவுக்கு கொடுத்த சத்தியம் ஞாபகம் வந்துருச்சா? இவ்வளவு நேரம் நீ எங்களுக்கு மரணத்தை விட கஷ்டமான வாழ்க்கையை கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்த. எப்பவுமே இரும்பு தான் இரும்ப வெட்டும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கெட்டதை வச்சுதான் என்னைக்குமே கெட்டதை அழிக்க முடியும். ஆனா ஞாபகம் வச்சுக்க, கடைசியில யாரோட எண்ணம் நேர்மையா இருக்கோ, நோக்கம் நேர்மையா இருக்கோ, அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க. கடைசியில கெடுதல் நல்லதுக்கு முன்னாடி தலை குனிஞ்சுதான் ஆகணும். நீ எதுக்கும் கவலைப்படாத பிரேம். இந்த கூண்டுல 440 வோல்ட் கரண்ட் ஓடிட்டு இருக்கு. இவ நினைச்சாலும் ஓட முடியாது. கேலண்டர், முதல்ல இங்க இருந்து வர்மாவையும் சுஷ்மாவையும் கூட்டிட்டு போயிடு. ஓகே. நானும் கிளம்புறேன் பிரேம். அடுத்த பிளானை பத்தி யோசிக்கணும் இல்லையா? எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமா இரு. இந்த நாகர் ரொம்ப புத்திசாலி. இவ உன்னை பேச்சாலே மயக்கிடுவா. உன்னை எப்படி எப்படியோ ஏமாத்த ட்ரை பண்ணுவா. இவகிட்ட மாட்டிக்காத, சரியா? நீ கவலைப்படாத, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீ இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண. எப்பவோ ஆரம்பிச்சாச்சு. ப்ளீஸ் என்ன இதுல இருந்து வெளியே விட்டுருங்க. நீங்க ஏன் இவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்க? ப்ளீஸ் என்ன இந்த கூண்டுல இருந்து வெளியே விடுங்க. என்ன வெளியே விட்டுருங்க. நீங்க பண்றது சரியே இல்ல. என்ன வெளியே விடுங்கன்னு சொல்றேன்ல. இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. பிரேம் எதுக்காக இன்னும் வரல? அவரு எங்கதான் போயிருப்பாரு? ஒண்ணுமே புரியுமா? பிரேம் போன் பண்றாரு. பிரேம், நீங்க எங்க இருக்கீங்க? அப்புறம் என்ன பண்றீங்க? விடுங்கன்னு சொல்றேன்ல. பிரேம், இந்த குரல் அந்த நாகத்தோட குரல் தானே? பிரேம், நீங்க எங்க இருக்கீங்க? சீமா, நான் சொல்ற மாதிரி செய். உடனே கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நீ மட்டும் தனியா வா. சரி சரி பிரேம், நான் உடனே வரேன். ஆனா எங்க வரணும்னு சொல்லுங்க. சரி பிரேம், நான் உடனே வரேன். நான் சீக்கிரமா வந்துடுறேன். அந்த நாகம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பிரேம் வேற அந்த நாகத்து கூட இருக்காரு. அப்புறம் பிரேம் இத பத்தி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அம்மா துர்கா தேவி, என் பிரேம நீங்க தான் காப்பாத்தனா.
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட சொல்லாம மறைஞ்சு பின்வாசல் வழியா போறேன். ஒருவேளை உங்க முன்னாடி கிளம்பி போனேன்னா நீங்க எங்க போறேன்னு என்கிட்ட கேப்பீங்க. உங்ககிட்ட என்னால எந்த ஒரு பொய்யான பதிலும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாகம் இப்ப பிரேம் கூட இருக்கு அத்தை. இத கேட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம போறேன். அண்ணா, நான் மயூர் விகார் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு போகணும். உட்காருங்க மேடம். ஒவ்வொரு வருஷமும் இந்த விரதத்தை சித்தார்த்துக்காக தான் நான் இருப்பேன். அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து துர்கா தேவிக்கு ஆரத்தி எடுப்போம். ஆனா இந்த வருஷம் நான் சுமங்கலியா இருந்தும் கூட என்னோட நெத்தியில இன்னைக்கு என்னால குங்குமத்தை வச்சுக்க முடியாம போயிடுச்சு. நானும் ஒரு சபதத்துல இருக்கேன். என்னைக்கு சித்தார்த் அவரோட கையால அவரே எனக்கு குங்கும போட்டு வச்சு விடுறாரோ அது வரைக்கும் நான் என் நெத்தியில குங்கும போட்டு வச்சுக்க மாட்டேன். நான் எடுத்திருக்கிற இந்த சபதம் எப்ப நிறைவேறும்னு தெரியல. கூடிய சீக்கிரம் நிறைவேறிடுமா. உன்னோட பக்தி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த துர்க்கை அம்மனோட அருளால பக்தி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவங்க உங்களுக்கு எந்த அநியாயமும் நடக்க விட மாட்டாங்க. நம்பிக்கையோட இரு. நானும் அந்த தாய்கிட்ட அதைத்தான் வேண்டிக்கிட்டேன். நம்ம சித்தார்த்துக்கு அந்த ராஜநாகத்தை பத்தி எல்லா விஷயமும் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அம்மா, எப்படி நான் ஒரு ராஜநாகமோ அதே மாதிரி என் புருஷனும் ஒரு ராஜநாகம். வாழ்ந்தாலும் சேர்ந்துதான் வாழ்வோம், செத்தாலும் சேர்ந்துதான் சாவோம். எனக்கு என்னோட பெட்டியை திருப்பி கொடுத்துருங்க. சித்தார்த் இவளோட கண்ணை பார்க்காதீங்க. இவன் உங்களை வசியப்படுத்திட்டு இருக்கான். ரோஹிணி சித்தார்த்தோட காதல் எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் நம்ம 2 பேரும் எப்பவும் சேர்ந்து இருக்கணும் இதே மாதிரி. भद्रकाले कपालिनी जयन्ते मङ्गलाकाले भद्रकाले कपालिनी दुर्गा क्षमा शिवा धात्रे दुर्गा क्षमा शिवा धात्रे स्वाहा स्वाहा नमोस्तुते नमोस्तुते
இப்பதான் நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ரோகிணிய பத்தியும் அப்புறம் அந்த நாகத்தை பத்தியும் என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு ரோகிணி. ஏன் ரோகிணியை என்னால அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரோட மூச்சு காத்தும் ஒன்னா கலந்திருக்கு. நம்ம உணர்வுகளும் ஒன்னா கலந்திருக்கு. நீ என் எதிரிலேயே இருந்திருக்க. அப்படி இருந்தும் என்னால உன் அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல. இல்ல சித்தார்த், இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. நடந்த எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராஜநாகம் தான். நீங்க எதுவுமே செய்யல. அவளோட சக்தியை வச்சு உங்களை அந்த மாதிரி வசியப்படுத்தி வச்சிருந்தா. வசியப்படுத்தி இருந்தா என்னவா? நான் உன் மனச கஷ்டப்படுத்தனல்ல. உன் மனச அன்னையின் அன்புக்கு ஈடில்லை, அவள் கருணையின் அளவுக்கு நிகரில்லை. தத்தி தத்தி நடந்தாய், ராஜ்பாலில் வளர்ந்தாய். ஆனந்தம் பொங்கதே தாய் அன்பினை போலே. பொங்கிடும் பாலிலே தந்திடும் ஆனந்தம். ராஜ்பால். அக்கா, 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 அக்கா என்ன எப்படி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அக்கா இதுல இருந்து வெளியே கூட்டிட்டு போங்க அக்கா. இதெல்லாம் என்னது அக்கா? வேண்டாம் சீமா. பிரேம், ஆனா இது இவ தன்னோட கர்மத்துக்கான பலன் அனுபவிச்சுட்டு இருக்கா. நீ என் கூட வா. ஆனா பிரேம், நீங்களே பாருங்கக்கா இவர் என்ன பண்ணிருக்காருன்னு. என்ன இந்த கரண்ட் கொண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. பிரேம், இதெல்லாம் என்னது? நீங்க இவ்வளவு இந்த மாதிரி மின்சார கொண்டுக்குள்ள எதுக்காக வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம கிட்ட இதை தவிர வேற வழி இல்ல சீமா. ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்புன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இவளை கைது பண்றதுக்கு நாங்க இப்படி ஒரு சூழ்ச்சியை செஞ்சோம். சூழ்ச்சியா? அப்படின்னா நீங்க இவளை ஏமாத்தி உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா சீமா, நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. பிரேம், உங்களால எப்படி அந்த மாதிரி பண்ண முடிஞ்சது? பிரேம், உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் இவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அப்புறம் இவகிட்ட சிவன் மேல சத்தியம் வாங்கியிருக்கேன். இவ சக்தியை பயன்படுத்தி யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது. அதே மாதிரி நாமளும் எந்த சூழ்ச்சியும் செய்யக்கூடாது. நான் சிவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அடுத்த 15 நாள் வரைக்கும் நான் யார் உயிரையும் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க பிரேம்? நான் பண்ண சத்தியத்தை எதுக்காக மீறினீங்க பிரேம்? ஆனா இவளை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. இவ ஒரு ராஜ நாகம் சீமா. இவ சக்திக்கு எதிராக மனுஷங்களால போராட முடியாது. அந்த சுவாமிஜியோட விபூதி அலைவ சக்தி கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. ஆனா இவ நம்மளை விட 100 மடங்கு சக்தி உள்ளவ. இவளை கைது செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் சீமா. இவளை கைது செஞ்சாதான் நம்மளால இவளை நிரந்தரமா தடுக்க முடியும். இல்ல பிரேம், நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுங்கிற? இவ வேணும்னா சத்தியம் பண்ணிருக்கலாம். ஆனா என்னைக்குமே அதை கடைப்பிடிக்கல. இவ நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணாங்கறத மறந்துட்டியா? பெரிய பாட்டி, சித்தி, என்னோட அண்ணன், நமக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச வைஷ்ணவி அம்மா, அவங்க எல்லாரையுமே இவ பாடா படுத்திருக்கா. எல்லாரையும் ஏமாத்திருக்கா. நான் இவளை விட போறதில்ல. இங்க பாருங்க பிரேம், இவ விதிமுறைகளை கடைப்பிடிக்கல அப்படின்னா அதுக்காக இவ செஞ்ச மாதிரியே நம்மளும் செய்யக்கூடாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நாம அப்படி நடந்துக்கிட்டா இவளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறினான்னா நிச்சயமா அந்த சிவன் இவளை தண்டிப்பாரு. ஆனா நாம இந்த மாதிரி ஏமாத்தவே கூடாது பிரேம். இங்க பாருங்க, ஏமாத்துறதுக்கு பதில் ஏமாத்துறது கிடையாது. இருக்கு ஆனா இல்ல. நீ எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 15 நாளைக்கு அப்புறம் நம்மள சும்மா விட்டுட்டு இவ போயிடுவான்னு நினைக்கிறியா?
இல்ல, இவ ஒருவேளை தன்னோட தப்ப உணர்ந்திருந்தான்னா கோயில்ல இவளை பத்தின எல்லா உண்மையும் தெரிய வரும்போது இவ சித்தார்த்த மறுபடியும் வசியம் பண்ணிருக்க மாட்டா. இல்ல சீமா, இவ கண்டிப்பா மாற மாட்டா. இவ நம்ம சித்தார்த்த நம்ம கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக வந்திருக்கா. இவ நினைச்சதை எப்படியாவது சாதிக்கதான் பாப்பா. நாம மட்டும் இவளை இன்னைக்கு தடுக்கலன்னா இவ நம்ம குடும்பத்தையே அழிச்சிட்டு போயிடுவா. அதனால புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண சீமா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப செஞ்சதுதான் கரெக்ட். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பிரேம். இப்ப பிரம்மையில நான் இல்ல, நீங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவளை இந்த மாதிரி அடைச்சு வச்சு ஜெயிக்க முடியும்னா, அது முடியும்னா நான் முன்னாடியே முயற்சி பண்ணிருக்க மாட்டேனா? உங்க வண்டியை வச்சு இவளை இடிக்கிறதுல இருந்து வேற என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு, ஆனா எதுவுமே முடியல. இவளுக்கு எதுவுமே ஆகல. இங்க பாருங்க பிரேம், ஒரு உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இவ இச்சாதாரி ராஜ நாகம். அதனால இவகிட்ட நிறைய சக்திகள் இருக்கு. இவகிட்ட நம்ம ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. எனக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் தோணுச்சு. சிவன் மேல இவ்வளவு சத்தியம் பண்ண வைக்கணும்னு தோணுச்சு. ஆனா வருத்தப்பட வேண்டிய விஷயம், அந்த சத்தியத்துல இருந்து இவ இப்ப விடுதலை ஆயிட்டா. அதுக்கு காரணம் நாம தான் பிரேம். ஏன்னா நாம நம்ம சத்தியத்தை மீறி இவளை ஏமாத்தி இருக்கோம் பிரேம். நீ அதை பத்தி கவலையப்படாத சீமா. ஏன்னா இப்ப இவளால நம்மள எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி இவ வாழ்க்கையோட கடைசி ராத்திரி. அப்படியா? ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு செய்ய முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இவ அப்புறம் யாரையும் உயிரோடவே விட மாட்டா. நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரையும் அணு அணுவா சித்திரவதை பண்ணி சாகடிப்பா. இல்ல பிரேம், அந்த நேரத்துல இவ கோவத்துக்கிட்ட இருந்தா அந்த கடவுளால கூட நம்ம யாரையும் காப்பாத்த முடியாது. நீங்க புத்திசாலித்தனமா பேசுனீங்கக்கா. சரியா சொன்னீங்க. இப்ப கூட நேரம் இருக்கு. இந்த கோண்டுல இருந்து என்ன விடுதலை பண்ணுங்க. அப்படி இல்ல நான் சர்வ நாசம் பண்ணிடுவேன். Super